அத்தியாயம் 8. இதோ உதவி. உங்கள் மனம் ஒரு மனப்படம், நீங்கள்தான் சூப்பர் ஸ்டார். உங்கள் எண்ணங்கள் ஒன்றையொன்று வழிநடத்துகின்றன என்பது உங்களுக்குத் தெரியும். ஒரு எண்ணம் தொடர்புடைய ஒரு சிந்தனையைக் குறிக்கிறது, அது அதனுடன் தொடர்புடைய ஒரு சிந்தனையைக் குறிக்கிறது மற்றும் பல. மேலும் ஒரு எண்ணம் இன்னொரு சிந்தனைக்கு இட்டுச் செல்கிறது. முந்தைய அத்தியாயங்களில் விளக்கப்பட்டுள்ளபடி, உங்கள் எண்ணங்கள் மனப்படம், தொடர்ச்சியான வரிசையில் உள்ள மனப்படங்கள். இந்த மனப்படங்கள் உங்கள் ஆழ்மனதின் படத்திரையில் தீவிரமாகவும் மீண்டும் மீண்டும் திட்டமிடப்பட்டவை உங்கள் வாழ்க்கையில் யதார்த்தமாகின்றன. எனவே, வரலாற்றின் ஞானிகளில் ஒருவரான மார்கஸ் ஆரேலியஸ் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கூறியது போல், நமது எண்ணங்கள், மனப்படங்கள், அதை உருவாக்குவதுதான் நமது வாழ்க்கையூர் அல்லது நவீன உளவியலாளர்கள் உறுதிப்படுத்துவது போல், மக்கள் ஒரு சுயபிம்பத்தைக் கொண்டுள்ளனர், மேலும் அவர்கள் தங்களை எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்கிறார்கள், மனரீதியாக சித்தரிக்கிறார்கள் என்று ஆகிவிடுகிறார்கள். வரலாறும் நவீன அறிவியலும் இது உண்மைதான் என்பதை ஒப்புக்கொள்கின்றன. இது உலகளாவிய நிலைத்தன்மை விதி. நீங்கள் ஒரு மனப்படத்தை மட்டும் கற்பனை செய்யவில்லை, ஆனால் தொடர்ச்சியான மனப்படங்களின் வரிசையே ஒரு மனப்படத்தை கற்பனை செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டியது அவசியம். எனவே நீங்கள் ஒரு மனப்படத்தின் சுயசித்திரத்திற்காக அமர்ந்திருக்கவில்லை, ஆனால் உங்கள் எதிர்காலமாக உருவாகும் உங்கள் சொந்த மனப்படத்தின் சூப்பர் ஸ்டார் நீங்கள். உங்கள் சொந்த மனப்படத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டாராக இருப்பீர்கள்? உங்கள் சூப்பர் ஸ்டாரை ஒரு தோல்வியாக, ஒரு சூப்பர் ஸ்டாராக காட்டுவீர்களா? ஒரு இடைநிறுத்தம்? ஒரு கோழையா? ஒரு பலவீனமானவரா? அல்லது உங்களைப் பற்றிய ஒரு மனப்படத்தை, சூப்பர் ஸ்டாரை ஒரு வெற்றியாக காட்டுவீர்களா? பிரச்சினைகள் மற்றும் பிரச்சனை மக்களின் மாஸ்டர். உங்களைப் பற்றிய ஒரு மாஸ்டர். நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறை நபர். யார்? நீங்கள் விரும்புவதைப் பெற முடியும். நீங்கள் விரும்புவது போல் ஆகஸ்ட் முடியும். வாழ்க்கையில் உங்கள் இலக்கை அடைய முடியும். நீங்கள் எப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டாராக இருப்பீர்கள்? தேர்வு உங்களுடையது, ஏனென்றால் உங்கள் ஆழ்மனதில் படத்திரையில் நீங்கள் காட்டும் மனப்படத்தை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள். உங்கள் சொந்த மனப்படத்தில் நீங்கள் எந்த வகையான சூப்பர் ஸ்டாராக இருப்பீர்கள், அது உங்கள் வாழ்க்கையாக மாறும் என்பதை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள். எனவே உங்கள் சொந்த எதிர்காலத்தை நீங்களே தீர்மானிக்கிறீர்கள். உலகளாவிய நிலைத்தன்மை விதி உங்களை நிஜ வாழ்க்கையில் உங்கள் மனதில் நீங்கள் கற்பனை செய்யும் நபராக மாற்றும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் ஆதிக்க எண்ணங்கள் தோல்வியைப் பற்றியதாக இருந்தால், உங்கள் மனதில் தோல்வியின் மனப்படத்தை நீங்கள் தொடர்ந்து மீண்டும் இயக்குவீர்கள். சூப்பர் ஸ்டாரே, நீங்கள் உங்கள் மனப்படத்தில் உங்கள் மோசமான நடிப்பை தோல்வியாக நடிப்பீர்கள். பின்னர், நீங்கள் ஒரு உண்மையான தோல்வி வாழ்க்கையில் மட்டுமே தோல்வியாக இருக்க முடியும், ஏனென்றால் உங்கள் உண்மையான வாழ்க்கை நீங்கள் மனப்பூர்வமாக கற்பனை செய்வதுடன் ஒத்துப்போக வேண்டும். அது வேறுவிதமாக இருக்க முடியாது. சூப்பர் ஸ்டார், உங்கள் எண்ணங்களில், உங்கள் மனப்படத்தில் தோல்வியின் பங்கே நடித்தால், நீங்கள் தோல்வியாக மட்டுமே இருக்க முடியும், ஏனெனில் நிலைத்தன்மை விதியின்படி, நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதோடு ஒத்துப்போகும் ஒருவராக மட்டுமே நீங்கள் மாற முடியும். ஆனால், உங்கள் ஆதிக்க எண்ணங்கள் உங்கள் இருப்பு அல்லது வெற்றி பெறுவது பற்றியதாக இருந்தால், உங்கள் மனதில் உங்கள் வெற்றியின் ஒரு மனப்படத்தை நீங்கள் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் உருவாக்குவீர்கள். சூப்பர் ஸ்டார், உங்கள் மனப்படத்தில் உங்கள் அற்புதமான நடிப்பை ஒரு பெரிய வெற்றியாக நடிப்பீர்கள். பின்னர் நீங்கள் ஒரு உண்மையான வெற்றி வாழ்க்கையில் மட்டுமே வெற்றியாக இருக்க முடியும். ஏனென்றால் உங்கள் உண்மையான வாழ்க்கை நீங்கள் மனப்பூர்வமாக கற்பனை செய்வதோடு ஒத்துப்போக வேண்டும். அது வேறுவிதமாக இருக்க முடியாது. சூப்பர் ஸ்டார், உங்கள் எண்ணங்களில், உங்கள் மனப்படத்தில் வெற்றியின் பங்கே நடித்தால், நீங்கள் ஒரு வெற்றியாக மட்டுமே இருக்க முடியும், ஏனெனில் நிலைத்தன்மை விதியின்படி,
நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதோடு ஒத்துப்போகும் ஒருவராக மட்டுமே நீங்கள் மாற முடியும். உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் நடத்தும் மனப்படங்கள், நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதன் உண்மையான அறுவடையாக வளரும். சரியாக அதுதான். சோளத்தை நட்டு பீன்ஸ் அறுவடை செய்ய எதிர்பார்க்க முடியாதது போல, தோல்வியின் மனப்படங்களை நடவு செய்து நிஜ வாழ்க்கையில் வெற்றியை அறுவடை செய்ய எதிர்பார்க்க முடியாது. ஏழை என்று நினைத்தால் நீங்கள் ஏழையாக இருப்பீர்கள். பணக்காரர் என்று நினைத்தால் நீங்கள் பணக்காரராக இருப்பீர்கள். வெற்றி என்று நினைத்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நல்லெண்ணத்தை நினைத்தால் நீங்கள் நல்லெண்ணத்தை ஈர்ப்பீர்கள். நட்பை நினைத்தால் நீங்கள் நண்பர்களை ஈர்ப்பீர்கள். அன்பை நினைத்தால் நீங்கள் நேசிக்கப்படுவீர்கள். அது அப்படித்தான். அது நிலைத்தன்மையின் விதியின்படி. அது வேறுவிதமாக இருக்க முடியாது. ஒரு மனிதன் நினைப்பது போல் அவனும் அப்படித்தான்.